ஷே நந்தி நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டாருக்கு உள்ள வாசலில் உள்ளே போய் தப்பு கணக்கு செஞ்சவனுக்கு தப்பு கணக்கு கொடுத்தவனுக்கு தண்டனை போடுதாங்க. தண்டனை போட்டால் அந்த தண்டனை என்ன நீ அப்படின்னு கேள்வி கேட்கான். மாநிலத்தில் உள்ள கிடக்கிறவன் சிட்டி கிராமத்தில் என்ன காரணம்? பேப்பரை விட்டுட்டான், பேப்பரை விட்டு பாழாக்கிட்டான், பேப்பரை விட்டு எல்லாமே அச்சடித்த பேப்பரை விட்டு பாழாக்கி பூரா ஓட்டு முத்திரையை வாங்கி பாழாக்கி வச்சுட்டான் அரசியல்வாதி. அவனும் நல்லா குளிர் காயணும், வெளியில் போகிறவனு குளிர் காய் நல்லா அடி போடு, எனக்கு மட்டும் ஓட்டு முத்திரை மட்டும் போட்டுருன்னு சொல்லி போட்டு நாசம் பண்ணி வச்சுட்டான். இன்னும் எப்படி தமிழ்நாட்டில் விரித்து போட்டு ஆடுதான்? எவ்வளோ நீதிமன்றத்தில் என்னென்னமெல்லாம் நடக்கு. அப்போ ஒரு இயந்திரத்தை வாங்கி ஓட்டு முத்திரை வாங்கி நாற்காலி சேரில் உட்காந்து சட்டப்பேரவையில் உட்காந்து வாசிக்கான். என்ன நீதிமன்றத்தில் என்ன நடக்குன்னு அவனுக்கு என்ன தெரியும்? அவனே பல லட்சம் கேஸுகள் உள்ளே ஏற்றி வச்சுருக்கான். ஏற்றி வச்சு அப்போ நீதிமன்றமா? அப்போ அதுவும் நொறுங்கி போட்டுங்கிற அளவில் வெறியில் இருக்கான் அரசியல்வாதி. நீதிமன்றம் கோர்ட்டே நொறுங்கி போட்டோம், நம்ம ராஜ்யமாக ஆடணும்னு இவன் நினைக்கான். பீமா சங்கர் களத்தில் உள்ளே இறங்கிட்டார். ஆனால் அரசியல்வாதியை நொறுங்கி போவான், செத்தும் போவான். அவன் குடும்பமே வேறு அறுத்து கசக்கி விட்டு இப்படியே பிழிச்சிருவார். தமிழ்நாட்டில் கசைக்கிறோம்ட்டார். தமிழ்நாட்டில் ஒன்று விடாமல் கசக்கி போர் உள்ளற வண்டியில் கொடியை தூக்கிட்டு போகிறவன் குடும்பம் கூட தூக்கி இப்படியே கசக்கி புழிஞ்சி சார்ச்சாராக எடுறா அப்படிம்பார். கொடியை தூக்கி பூரா நீதிமன்ற கோர்ட்டில் வழக்காடி அம்முட்டும். நல்லா கேட்டுக்கோ, வழக்கறிஞர்கள் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. கண்ணை ஏற்று பார்க்காரு. எந்த லாயரானாலும் பார்க்க மாட்டான். கை நீட்டி அடிப்பான், ரோட்டில் போவையில் பெரட்டி விட்டுருவான், குளோஸும் பண்ணிடுவான். இப்போ லாயர்களுக்கு பயங்கரமான சிக்கல் வரும்டா. முக்காலும் சத்தியம் வரும். அரசியல்வாதியை காப்பாற்றி நீ கொண்டு போகிறல, அந்த வென உனக்கு இப்போ வரும். அரசியல்வாதி பூரா எத்தனை பேர் கண்ணீர் கூத்தலுமா வரானா காப்பாற்றுன்னு, அவனே திருப்பி வழக்கறிஞர்களா நச்சிருவான். தூக்கி போட்டே நச்சிருவான். வழக்கறிஞர் ரோட்டில் விட்டு அடிப்பான். பொண்டாட்டி பிள்ளைய விட தூக்கி அடிப்பான். அந்த பவரை விடுறது கடவுள் தாண்டா போட முடியும், வேறு யாரும் இல்லைடா. அவர் விடுவாரா சீக்கிரமா? வழக்கறிஞர் ரோட்டில் விட்டே அடிக்க விடுவார். ஐயா அவங்க ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. ஆனால் அடிக்க விடுவார். வழக்கறிஞர்கள் பூரா ரோட்டு காட்டில் கேஸ் கட்டு ஓட்டுறவனை பூரா தப்பாக நம்மளுக்கு ஆடுதான். இன்றைக்கி வாங்க, அன்னைக்கு நம்மளுக்கு நீதி கேட்குறவனை பூரா அலக்களிக்கான். நியாயத்தை கேட்குறவனுக்கு வாங்கி கொடுத்து ஓடுதான். டக்கட ஓடி வீட்டில் போய் அவன் பொண்டாடி பிள்ளையோட குளிர் காஞ்சி நக்குதான். இப்போ வழக்கறிஞர்களுக்கு சிக்கல். இப்போ கோர்ட்டு நீதிமன்றத்தில் உள்ள சிக்கல் வந்துருச்சு. ஜட்ஜவே நான் அடிப்போங்க. அப்போ எவ்வளோ பெரிய தப்பு. அப்போ உனக்கு என்ன? ஜட்ஜி கோர்ட்டார பேசக்கூடாது. சட்டப்படி தப்பு செஞ்சுருக்க தண்டனை கொடுக்காங்க. ஆனால் வழக்கறிஞர்களுக்கு என்ன? திருப்பி இரண்டு பக்கம் திருப்பும். நம்ம கருப்பு ட்ரெஸ்ஸை ஆடையை போட்டு நம்ம ஜங்கின ஆடுதும் நீ நினைக்க. பீமா சங்கர் களத்தில் இறங்கிட்டார். புரிஞ்சு என்னடாடா தமிழ்நாட்டுக்காரப்பே புரிவான். பீமா சங்கர் பூமியில் இறங்கிட்டார்னா அந்த பீமே தூக்கி எறிவார், அள்ளி எறிவார், கொன்றுவார், முடக்கிடுவார்னு புரிஞ்சுன்னாடா. அரசியல்வாதி ஆணும் பெண்ணும் அடி வாங்கி தான் போகும். அதே மாதிரி அரசியல்வாதிக்கு சப்போர்ட் பண்ணி வழக்கறிஞர் போகிறவன் அது கணக்கு விட்டுட்டார். பீமா சங்கர் ஏடா வழக்கறிஞர் பூரா ரொம்ப சேட்டை பண்ணாண்டா அப்படின்ட்டார். விட்றா அந்த பவரை விட்டுருவாண்டா அப்படின்ட்டாரா. பார்த்து போங்கடா வழக்கறிஞர்கள், பார்த்துப்போ. பொண்டாட்டி புள்ள காரில் போனாலும் சரி, 4 வீலர் போனாலும் சரி, 2 வீலரில் போனாலும் சரி, தூக்கி விட்டு கசக்கி விட்ருவான். முக்கால்